ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்துட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு நன்றி தான் செலுத்த வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு செடி நம்ம நட்டி வச்சுட்டோம், அந்த செடியை அதுக்கு நம்ம தண்ணி தான் ஊற்றணும். மீண்டுமாக நம்ம என்ன பண்ணணும்? பிடுங்கி 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 அந்த செடியை மீண்டுமாக நடக்கூடாது. ஒரு தடவை நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்மளுடைய பாரங்கள் கஷ்டங்கள் ஒப்பு கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. மீண்டுமாக அந்த பாரத்தை மீண்டும் 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 பாரத்தில், ஆண்டவரே என்னுடைய கண்ணீர்கள் நீங்கள் துடைத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னுடைய கவலைகள் நீங்கள் மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனைகள் நீங்கள் மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என் குடும்ப சூழ்நிலைகளை என் பிள்ளைகள் சூழ்நிலைகளை நீங்கள் மாற்றி சமாதானமாக மாற்றி கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இப்படிதான் நம்மளுடைய ஜெபமாக இருக்க வேண்டும். நன்றி சொல்லுகிற ஜெபமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர்கிட்ட நம்ம இறக்கி வச்சுருந்தான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரே என்னுடைய பாரங்களை இறக்கி வச்சுட்டேன், எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுறதுக்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கருத்து நாம் துதிக்க ஆரம்பிக்கணும், ஆராதிக்க ஆரம்பிக்கணும். எனக்கு உதவி செய்ய நீங்க வல்லவரா இருக்கீங்க, நாம விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?